இவ்வளோ நாள் ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். நேற்று ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணது. உடம்பு சுத்தமாக சரியில்லை எனக்கு. தலைலாம் வலி எடுத்து அப்படியே ஒரு மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு போய் டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். அதுமாரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி நடந்தது, ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். நேற்று வந்து முக்கியமான விஷயம். திருக்கோவிலூரில் வந்து பொன்முடி வந்திருந்தார். பொன்முடியும் அவங்க பையனும் வந்திருந்தாங்க. அந்த கௌதம சிகாமணி ஓட்டு கேட்குறதுக்கு வந்திருந்தாங்க. திருக்கோவிலூருக்கு போனால் டிராஃபிக் ஜாமு. மதியானம் அம்மா வந்து தொடப்பம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, தொடப்பம் வாங்கலான்னு போகக்குள்ள நான் போய்ட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஒரு 11:45 மாட்டினேன். 12:45 தான் வண்டி மூவ் ஆச்சு. நான் நவுந்தே போக முடிஞ்சுது. ஐயோ சாமி, என்னால் மறக்கவே நடு வெயிலில் நின்றுக்கிறோம். ஊற்றுது வேர்வை, தர தர தரன்னு ஊற்றுது. கடுப்பாயிடுச்சு. சரி போங்கடான்னு சொல்லிட்டு அப்புறம் திருக்கோளூருக்கு போனால் அப்புறம் அக்கா வந்துருந்துச்சு. மொபைல் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரி பண்ணணும்னா அன்றைக்கி தான் கடை ஒன்று புதுசாக திறந்தாங்க. ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாச்சு. அதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு திருக்கோளூருக்கு வந்து வீட்டு வந்துட்டேன். திருக்கோளூரில் என்ன வாங்கியிருந்தேன்னா, எண்ணெய் வாங்கியிருந்தேன் தலைக்கு இப்போ ஊற்றுறதுக்கு. ஏன்னா முடி கொஞ்சம் வளரணும். ஏன்னா எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டிட்டேன். மொட்டை அடிக்கல, அது ட்ரிம் தான் பண்ணுது. போயிட்டு எண்ணெய் ஒன்று வாங்கினேன். ஷாம்பு ஒன்று வாங்கினேன். டேண்ட்ரஃப் ஷாம்பு, எனக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ரெட் சாண்டில் சோப்பு ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த சூரணா மாதிரி ஒன்று வாங்கினேன் குடிக்கலான்னு சொல்லிட்டு. அது நாளையிலேருந்து குடிக்கணும் ஒன்று, ஓகேவா? அது வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு போச்சுன்னு பார்த்துங்களேன். கிளாஸ் நடந்துச்சு பார்த்தேன். அப்புறம் நேற்று நைட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது உடம்பு. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன சொல்கிறது, இன்றைக்கி தூங்கிட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாக. காலைல குளிச்சுட்டு அந்த சோப்பு வந்து 2ஆக கட் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தடி அந்த சோப்பு. அதனால் 2ஆக கட் பண்ணிட்டேன். 2ஆக கட் பண்ணி ஒரு பாக்கெட் உள்ள ஒன்று போட்டு வச்சுட்டு ஒன்று வச்சுட்டேன். ஏன்னா தண்ணியில் கரைஞ்சி போய்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச் நடக்கும்னு பார்த்தா மழை ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி மேட்ச் நடந்துட்டு இருக்குது போல இருக்குன்னு தெரில. சரி பார்க்கலாம். எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். பை.